அனைவருக்கும் வணக்கம். ஜூன் 21க்கு பிறகு கடகராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் கடகராசிக்காரராக இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பொதுவாக கடகராசிக்காரர்களை பொறுத்தவரை அவர்களுடைய குண அதிசயம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, உங்களுடைய அன்பான பேச்சினாலும் நிர்வாக திறமையினாலும் அனைவரையும் உங்களின் முழு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து விடுவீங்க. உங்களுக்கு மேலான அதிகாரத்தில் இருப்பவர்களை வலுவிழக்க செய்வீங்க. உங்களின் ராசிநாதன் சந்திரன் மனோகாரகன் ஆவார். ஒருவரின் மனதை சந்திரன் தான் நிர்ணயிக்கின்றாரு என்று வேத சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் எடுத்த வேலையை முடிக்காமல் விடமாட்டீங்க. உங்கள் 4ஆம் வீட்டுக்கு அதிபதியான சுக்கிரன் கட்டக்காரகராக இருப்பதால் அதிநவீனமாக வீடு கட்ட விரும்புவீர்கள். 6ஆம் இடம் நோய் கடன் எதிரி ஸ்தானத்திற்கு உரியவர் குரு என்பதால் பொது காரியங்களுக்கும் ஏழை எளியவர்களுக்கும் உதவுவது உங்களுக்கு நன்மை தரக்கூடியதாக இருக்கு. இதுவே உங்களுக்கு பரிகாரமாக மாறி யோகத்தை தரக்கூடியதாக இருக்கு. அசையா சொத்துக்களை பொறுத்தவரை மனைவி அல்லது பிள்ளைகளின் பெயர்களை இருப்பதுதான் உங்களுக்கு நல்லது. உங்களுடைய வாழ்க்கை துணை பற்றி குறிப்பிடும் 7ஆம் இடத்துக்கு அதிபதியாக சனி வருவதால் திருமண வாழ்க்கை சுவாரஸ்யமாக திருப்பங்களுடன் இருக்கும். உங்களுடைய 8ஆம் இடமான ஆயுள் ஸ்தானத்துக்கு சனியே அதிபதி என்பதால் தீர்க்க ஆயுள் உண்டு. 10ஆம் இடத்துக்கு உரிய ஜீவனஸ்தானத்துக்கு அதிபதியாக மேசம் செவ்வாய் வருகிறது. உங்களுக்கு பிரபல யோகாதிபதியாகவும் செவ்வாய் இருக்கிறார். பெரிய பதவிகளிலும் வியாபாரத்திலும் சாதிக்க விரும்புவீங்க. காவல்துறை, இராணுவம், கப்பல், தொழில்நுட்பம் போன்ற துறைகளில் ஈடுபடுவீங்க. 11ஆம் இடத்துக்கு இடமான மூத்த சகோதர ஸ்தானத்துக்கு பாகாதிபதியான சுக்கிரன் வருவதால் உங்களால் மூத்த சகோதர சகோதரிகளின் பலன் பெறுவாங்க. அது தவிர உங்களால் உதவிகள் கிடைக்காது அவர்களுக்கு அப்படின்னே சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் சந்திரனின் ஆதிக்கத்தில் கடக ராசி வருகிறது. பொதுவாக சந்திரன் ஆளுமையில் உள்ளவர்கள் அம்பாள் வழிபாடு விசேஷமானது. அவைகளில் நீங்கள் லலிதா பரமேஸ்வரியை வழிபட்டு வாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். கடக ராசிக்காரர்களை பொறுத்தவரை தவறுகளை விரைவாக ஒப்புக்கொண்ட கொடியவர்கள். தேவைப்பட்டால் மன்னிப்பும் கேட்பாங்க. இவர்கள் மீது தவறு இருப்பதாக நினைத்தால் விவாதம் செய்யவோ சண்டை போடவோ மாட்டாங்க. அதை வைத்து அவர்களை குறைவாக எடை போடக்கூடாது. கடக ராசிக்காரர்கள் அவர்களுடைய கனிவான குணத்தை நீங்கள் அனுகூலமாக எடுத்து கொள்கிறீர்கள் என்று உணர்ந்தால் மிக உறுதியானவர்களாக மாறிவிடுவாங்க. கடக ராசிக்காரர்களுடன் ஆனந்தமான அனுபவம் என்னவென்றால் விருப்பத்துடன் முழு மனதுடன் உங்களை நேசிக்கக்கூடியவர்கள் அப்படின்னே சொல்லப்படுது. பல சந்தர்ப்பங்களில் மற்றவர்கள் மீது பொறாமை கொண்டக்கூடியவர்களை அவதிப்படுவாங்க. இருந்தாலும் கூட கடகராசிக்காரர்கள் என்பது உணர்ச்சி மிகுதியால் மட்டுமே நடக்கக்கூடிய ஒன்று அப்படின்னே சொல்லப்படுது. இயற்கையாகவே பாதுகாக்கும் சுபாவம் கொண்டவர்கள். இதனால் சில சமயங்களில் அவர்கள் சற்று சுயநலமானவர்களாக கூட தோன்றும். அது மட்டும் இல்லாமல் பொறாமை கொண்டவர்கள் தான் என்றாலும் மற்றவர்களின் சந்தோஷத்தை இவர்கள் கெடுக்க மாட்டாங்க. அதே சமயம் எக்காரணம் கொண்டும் தங்கள் சந்தோஷத்தை தியாகம் செய்ய மாட்டாங்க. இவர்களுடைய வாழ்க்கை எது பாதுகாப்பு என்று நினைக்கிறீர்களோ அதற்காக முழு மூச்சுடன் போராடக்கூடியவர்கள். அதே போல அவர்கள் தனி வாழ்க்கையின் ஒரு பகுதியாக உங்களை கருதிவிட்டால் உங்களை பாதுகாக்கும் அதே அளவு வீரியத்துடன் செயல்படக்கூடியவர்கள். கடகராசிக்காரர்களின் கடினமான வெளிப்புறத்தை கவனிக்க தவறினால் பெரும்பாலான கடகராசிக்காரர்களின் தனித்தன்மையான மென்மையான கருணை நிறைந்த ஒரு பக்கத்தை நீங்கள் பார்க்கலாம். இந்த ராசிக்காரர்கள் அசாதாரணமான மதிநுட்பத்தை கொண்டவர்கள். இவர்களை பொக்கிஷமாக வேண்டப்படுவராக உணர உங்களுக்கு அவர்கள் மீது அன்பு தேவை. அவர்கள் மீது காட்டப்படும் ஒரு துளி அன்பும் அளவுக்கு அதிகமான ஆழத்தோடு கருணையோடு உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். இதனால தான் குடும்பத்தை நேசிப்பது என்ற விஷயத்திற்கு வந்தால் கடகராசிக்காரர்கள் இரக்கம் அதிகம் உள்ளவர்களாக இருப்பாங்க. மற்றவர்களிடம் இரக்க காட்ட வேண்டிய சூழல் வரும்போது இவர்கள் தங்கள் இயல்பிலிருந்து விலகி செல்லக்கூடியவர்கள் அப்படின்னே சொல்லப்படுது.
இந்த ராசிக்காரர்கள் ஒருவருடன் வெறுமனே காதலில் விடமாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் வாழ்நாள் முழுவதும் பொறுமையை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடியவர்கள். கடக ராசிக்காரர்களோடு உறவில் இணையும் போது அது குறுகிய கால அளவு அல்லது தற்காலிகமாக உறவாக இருக்காது என்பதை நீங்கள் உறுதியாக தெரிந்து கொள்ளலாம். இந்த ராசிக்காரர்கள் காதலில் விழுந்தவுடன் எல்லா வகையிலும் தன் துணைவருக்கு நிழலை தரக்கூடியவர்கள். பிரிக்க முடியாத ஜோடியாக இருப்பாங்க அப்படின்னே சொல்லப்படுது. இந்த ராசிக்காரர்கள் குழப்பங்களை வெறுக்கிறார்கள். வாழ்க்கையை சிக்கலாகவும் மோதல்களை வாதங்களையும் தவிர்க்க முடியாத அளவு அனைத்து விவாதங்களுடனும் இவர்கள் முயற்சி செய்யக்கூடியவர்கள். நண்டை போலவே இவர்கள் மிகவும் மென்மையானவர்கள் என்பதால் எளிதில் உடல் ரீதியாக உணர்ச்சி ரீதியாக காயப்பட்டு விடுவாங்க என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். எந்த காரணத்தால் அவர்கள் முடிந்தவரை வாழ்க்கையை நேர்மையாக வாழ விரும்புகிறார்களோ என்றால் தங்களை சுற்றியுள்ள அனைவருக்காகவும் எல்லாவற்றையும் எளிமையாக்குவது இவர்களுடைய இயல்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஒரு மோசமான எதிர்மறை அதிர்வலைகள் அல்லது ஒரு சோகமான விஷயம் கடகராசிக்காரர்களின் உள்ளுணர்விலிருந்து தப்பிக்க முடியாது. அவர்கள் மிகவும் நுட்பமான உணர்வு கொண்டிருப்பவர்கள். ஒற்றை கேள்வி கூட அவர்கள் கேட்காமல் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை கண்டுபிடித்த முடியும். கடகராசிக்காரர்கள் எப்பொழுதும் உங்களுக்கு துணை இருக்க வேண்டும், எப்பொழுதும் உங்களை தனியாக விட வேண்டும் என்று தெரிந்து நடப்பவர்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த ராசிக்காரர்களை பொறுத்தவரை எல்லா விஷயத்திலும் கொஞ்சம் சுயநலமாக தான் இருக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க அப்படின்னே சொல்லப்படுது. பொதுவாக கடகராசிக்காரர்களை பொறுத்தவரை அடுத்து வரக்கூடிய நாட்கள் மிக அற்புதமான நாட்களாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் காணப்படும். எதிரிகளின் சூழ்ச்சிகளை முறியடிப்பீங்க. வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு உங்களுக்கு அதிகரிக்கும். உறவினர்களுடன் நண்பர்களுடன் மிகவும் உதவியாக இருப்பாங்க. சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. மாத பிற்பகுதியில் உறவினர்கள் வகையில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட உங்களுக்கு சாத்தியம் உள்ளதால் பொறுமையுடன் இருப்பது மிகவும் அவசியம். கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடும். ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது உங்களுக்கு நல்லது. புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கு. விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு உண்டு. மாதத்தின் பிற்பகுதியில் எதிரிகளால் பிரச்சனைகளும் கடன் தொல்லைகளில் ஏற்படக்கூடும். ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். சிலருக்கு வெளியூர் வெளி மாநில புண்ணிய தலங்களுக்கு சென்று வரும் வாய்ப்பு உண்டாகும். குடும்ப பெரியவர்களின் அறிவுரைப்படி நீங்கள் நடந்து கொண்டு அவர்களின் ஆதரவை பெறக்கூடியதாக இருக்குது. அலுவலகத்தில் சக ஊழியர்களுடன் செல்வாக்கு அதிகரிக்கும். பணிகளில் உங்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதிவு உயர்வு சம்பள உயர்வு போன்ற சலுகைகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்குது. அன்பும் ஆதரவும் உங்களை உற்சாகப்படுத்தும். அலுவலகத்தில் உங்களுடைய எதிர்ப்புகள் பூர்த்தியாகும். தொழில் வியாபாரம் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். எதிரிகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் நீங்கும். புதிய முயற்சிகள் உங்களுக்கு வெற்றி தரக்கூடிய வகையில் இருக்குது. வியாபாரத்தை விரிவுபடுத்தும் எண்ணம் இருந்தாலும் அதற்கான முயற்சியில் இந்த மாதம் நீங்கள் ஈடுபடலாம். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு உறவினர்கள் மத்தியில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். தோழர்கள் வட்டாரத்தில் உங்களுக்கு செயல்பாடுகள் பாராட்டும்படும் வகையில் இருக்குது. பணிக்கு செல்லும் பெண்மணிகளுக்கு அலுவலகத்தில் புதிய வாய்ப்புகள் காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக கடகராசிக்காரர்களை பொறுத்தவரை எச்சரிக்கையாக இருந்தீங்கன்னா மிகப்பெரிய அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல அமர்ந்து இருக்கார். அரசியல்வாதிகளுக்கும் மக்களுக்கும் இடையே அணுக்கமான போக்கு காணப்படும். வியாபாரத்தில் உங்களுக்கு அமைதி விரைவில் கிடைக்கக்கூடியதாக இருக்குது. சந்திரனின் இடப்பெயர்ச்சியால் தொழிலுக்கு சில இடையூறுகள் உண்டாகும். வெளியூர் பயணங்கள் அதிக நன்மைகளை தராது. செவ்வாய் 10ஆம் இடத்துல இருக்காரு. ரியல் எஸ்டேட் தொழிலில் அதிக முதலீடு செய்யலாம். பிற்காலத்தில் நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்குது. புதன் 12ஆம் இடத்துல இருக்காரு. தாய்மாமன் வழியில் சில வேண்டத்தகாத சம்பவங்கள் நடைபெறலாம். குரு 11ஆம் இடத்துல இருக்காரு. வெளியூரில் இருந்து நல்ல செய்திகள் வந்து சேரக்கூடிய ஒரு காலகட்டம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.